வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இந்திய விடுதலை வரலாற்றில் முதலாக வெள்ளையனே வெளியேறு என்று வீர முழக்கமிட்டவர் இவர். அனைத்து சிப்பாய் கழகத்திற்கும் ஒரு முன்னோடியாக திகழ்ந்த தளபதி இவர். யார் என்று நானே சொல்லிவிடுகிறேன். ஆம், நம் பூலித்தேவனை பற்றி தான் நமது வரலாற்றில் காண இருக்கிறோம். வாருங்கள். பூலித்தேவன் நெற்கட்டான் செவ்வளை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த பாளையக்காரர் ஆவார். இந்திய விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு என்று முதலாக 1751 வீர முழக்கமிட்டவர் இவர். இதனால் இந்தியாவின் முதல் விடுதலை போர் என கருதப்படும் சிப்பாய் கழகத்திற்கும் 1857 கருதப்படும் அந்த நன்னாளில் முன்னோடியாக கருதப்படுகிறார். நெற்கட்டாஞ்செவ்வலுக்கு பெருமை என்ன, நெருப்பாற்றை கடந்த பூலித்தேவனாலே என்ற நாட்டுப்புற பாடலை கொன்று இவரின் சிறப்பை அறியலாம். ஒரு தளபதி தான் எங்கு வசிக்க வேண்டும் என்று நிர்ணயிப்பது அக்காலம். அப்படி எந்த அரசனின் கட்டுப்பாட்டில் அந்த தளபதி மாபெரும் ஒரு சக்தியாக விளங்கி இருப்பார் என்பது அன்றைய வரலாறு. ஆம், இவருக்கென்று ஒரு நாடு உண்டு. இவருக்கு இன்னும் இந்த பெயர் வைக்க காரணம் என்ன? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். பூலி நாடு என்பது பாண்டிய நாட்டில் அமைந்த அகநாடுகளுள் ஒன்று. சங்ககாலம் தொட்டே இருந்த பாண்டியர் ஆட்சியின் கீழ் வரும் இந்நாடு 1378 சேர நாட்டில் இருந்த ஒரு பாண்டிய மன்னனால் வரகுணராமன் சிந்தாமணி காத்தப்ப பூலித்தேவர் என்ற தளபதிக்கு தானமாக வழங்கப்பட்டது அன்று. இவர் ஆப்ப நாட்டு கொண்டையங்கோட்டை மறவர் வழியில் வந்தவராவார். ஆரம்ப காலத்தில் இதன் தலைநகரம் ஆவுடையாபுரமாகும். நாயக்கர் காலத்தில் சுமார் 1209 1564 வரை பாண்டிய நாடு 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்ட போது பூலி நாட்டின் பகுதிகள் அதனுள் அடங்கியிருந்தன. அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து அதன் தலைநகரம் நெற்கட்டாஞ்சேவலுக்கு மாற்றப்பட்டதாக வரலாறு. நாயக்கர் கால வீழ்ச்சியின் போது பாளையங்கள் சுய உரிமை பெற தொடங்கின. வரகுணராமன் சிந்தாமணி காத்தப்ப பூலித்தேவரின் வழிவந்த 10ஆம் தலைமுறை மன்னனே சித்திர புத்திர தேவர் என்றாவார். இப்படி பூலித்தேவன் பெயர் வர காரணமாக அமைந்தது வரலாற்றில். பூலித்தேவன் தன் பகுதியில் நிலத்தை அடமானம் பிடிக்கும் பண்ணையர்களுக்கோ அல்லது ஆதிக்கம் செலுத்தும் மேலிடத்திற்கோ மேல்வாரம் தன்மையிலோ வரி என்ற பெயரிலோ ஒரு மணி நெல்லை கூட யாருக்கும் கண்ணில் காட்ட மாட்டாராம். இதன் காரணமாய் ஆவுடையாபுரம் நெற்கட்டுஞ்செவ்வல் என்றாகியது என்பது வரலாறு. ஒரு தளபதி அத்தனை சிப்பாய்களுக்கும் முன்னோடியாக திகழ்வது சாதாரண விஷயமில்லை. ஆனால் அப்படி ஒரு தளபதி எப்படியெல்லாம் உருவாகி இருக்கிறார், எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டிருப்பார். அன்றைய சிறுவயதிலிருந்தே ஒவ்வொரு இரகசியமான வித்தைகளை கற்று தேர்ந்ததனால் இன்று தளபதியாக பூலித்தேவன் விளங்கியிருக்கிறார். இவரது பிறப்பு வீரம் பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். மதுரையில் நாயக்க மன்னர்களின் ஆட்சி 1529 முதல் 1736 வரை இருந்தது. இவர்களில் விசுவநாத நாயக்கர் முதல்வராவார். இவர் 1529 முதல் 1564 வரை ஆட்சி புரிந்தார். இவருடைய ஆட்சி காலத்தில்தான் பாண்டிய நாடு 6 மண்டலங்களாக, அதாவது 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டதில் மதுரை, திருவில்லிபுத்தூர், திருநெல்வேலி ஆகிய மண்டலங்களில் 18 மறவர் பாளையங்கள் ஏற்படுத்தப்பட்டனவாம். ஒவ்வொரு பாளையமும் ஒருவரின் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த பாளையத்துக்கு முழு மரியாதையும் தனி அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இத்தகைய பாளையங்களில் ஒன்றுதான் நெற்கட்டுஞ்செவ்வல் பாளையம் ஆகும். பூலித்தேவரின் பெற்றோர்கள் பெயர் சித்திரபுத்திர தேவரும் சிவஞான நாச்சியாரும் ஆவர். பூலித்தேவர் அதாவது 1715 9ஆம் மாதம் 1ஆம் தேதி இவர்களின் புதல்வராக பிறந்திருக்கிறார். இவர் பெயர் காத்தப்ப பூலித்தேவர் என்பதாகவும்
பூலித்தேவர் என்று புலித்தேவர் என்பதும் அழைக்கப்பட்டிருக்கிறது அன்று. சிறுவயதிலேயே வீர உணர்ச்சியும் இறையுணர்வும் மிகுந்தவராக விளங்கியிருக்கிறார். அவர் தன்னுடைய 6 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது அவருக்கு முறைப்படியான கல்வி அளிக்கப்பட்டது. இளஞ்சியை சேர்ந்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவரிடம் சன்மார்க்க நெறிகளை பூலித்தேவர் பயின்று வந்திருக்கிறார். மற்ற தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களையும் கற்று தாமே கவிதை எழுதும் அளவுக்கு திறம் பெற்று விளங்கியிருக்கிறார் அன்று. பூலித்தேவருக்கு 12 வயதான பொழுது அவருக்கு போர் பயிற்சி தொடங்கப்பட்டதாம். ஒரு தளபதியின் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருந்திருக்கும், அவர் வாழ்ந்த வரலாறு இன்றும் நிலைத்திருக்க காரணமே இவர்களின் வீரம்தான். ஆம், அன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கக்கூடிய புலிகளிடையே விளையாடும் பழக்கம் கூட அன்று இருந்திருக்கிறது. ஆம், விளையாட்டு என்பது வீரம். அங்கு புலிகளை வேட்டையாடி அங்கு எப்படியெல்லாம் தனது வீரத்தை நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்பதை அவர்களது வாழ்க்கை வரலாற்றில் இப்பொழுது பார்க்கலாம். அவரை பற்றிய ஒரு நாட்டு பாடலில் அவரின் உடல்வாகு பற்றி கூறப்பட்டுள்ளது. மாவீரன் பூலித்தேவர் 6 அடி உயரமுடையவராம், ஒளி பொருந்திய முகமும் தின் தோள்களையும் உடையவராம், பவளம் போன்ற உதடுகளும் மார்பும் இருந்ததாக அப்பாடல் கூறுகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையிலுள்ள புலிகளை கொன்று விளையாடுவதில் மிகுந்த விருப்பம் கொண்டு விளங்கியிருக்கிறாராம் அன்று. புலித்தோல் மற்றும் புலி நகங்களை அணிவதிலும் அவருக்கு விருப்பம் இருந்திருக்கிறது. இதனால் பூலித்தேவரை எல்லோரும் புலித்தேவர் என்றே அழைத்து வந்தனர். காத்தப்ப பூலித்தேவரின் திறமையை கண்ட அவரது பெற்றோர் அவருடைய 12வது வயதில், அதாவது 1726 அவருக்கு பட்டம் சூட்டி அரசனாக்கினார்கள். பின்னர் பூலித்தேவருக்கு திருமண ஏற்பாடுகளும் நடைபெற்றிருக்கின்றன. அவருக்கு வாழ்க்கை துணைவியாக அமைந்தவர்தான் அவருடைய அக்கா மகள் கயல் கண்ணி என்கிற லட்சுமி நாச்சியார் ஆவார். கயல் கண்ணியின் சகோதரர் சவுனத்தேவரும் பூலித்தேவரும் இணை புரியாத நண்பர்களாம். பூலித்தேவருக்கு கோமதி முத்து தலவாச்சி சித்திர புத்திர தேவன் மற்றும் சிவஞான பாண்டியன் என்று 3 மக்கள் பிறந்திருக்கின்றனர். ஒரு நாட்டை காப்பாற்ற அந்நாட்டு அரசன் மட்டும் முக்கிய பங்கு வகிக்கவில்லை. ஆம், அந்த தளபதிதான் அங்கு நடக்கக்கூடிய போராட்டங்களை வலுவாக எடுத்து நடத்தி இருக்கிறார். ஆம், விடுதலை போராட்டத்தில் இவர்களின் பங்கு என்ன என்பதை இப்பொழுது காணலாம். விடுதலை போராட்டத்தில் இவர்களுக்கு பங்கு இல்லாமலா இருந்திருக்கும்? 1750 ராபர்ட் கிளைவ் திருச்சிக்கு வந்து ஆங்கில கொடியை ஏற்றி வைத்துவிட்டு தென்னாட்டு பாளையக்காரர்கள் தன்னை பேட்டி காண வேண்டும் என்று அறிவிப்பை கொடுத்தாராம். இதனால் வெகுண்ட பூலித்தேவன் திருச்சிக்கு தனது படையுடன் சென்று ஆங்கிலேயரை எதிர்த்திருக்கிறார். இதில் பூலித்தேவனே வெற்றி பெற்றார் என பூலித்தேவன் சிந்து என்ற கதைப்பாடல் கூறுகிறது. பூலித்தேவனும் ராபர்ட் கிளைவும் திருவில்லிபுத்தூர் கோட்டையில் சந்தித்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறதாம். 1755 கர்னல் கீரோன் தம் கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் கட்ட கட்டாயப்படுத்திய போது தன்னுடைய நிலப்பகுதியில் வசூலிக்கும் உரிமை வெள்ளையர் எவருக்கும் கிடையாது என வீர முழக்கமிட்டு வெள்ளையனே விரட்டியடித்து முதல் வெற்றி பெற்றிருக்கிறார் தளபதி. அதே ஆண்டில் களக்காட்டிலும் நெற்கட்டும் செவல் கோட்டையிலும் நடைபெற்ற போரில் ஆங்கிலேயரின் கைக்கூலியான மாஃபூஸ் கானை தோற்கடித்தார். அதனை அடுத்து திருவில்லிபுத்தூர் கோட்டையில் நடைபெற்ற போரில் ஆற்காடு நவாபின் தம்பியை தோற்கடித்திருக்கிறார். 1756 மார்ச் மாதம் திருநெல்வேலியில் மாஃபஸ்கானுடன் பூலித்தேவர் நடத்திய போரில் பூலித்தேவன் உயிர்த்தோழன் மூடோமியை ஆங்கிலேயர்கள் துண்டு துண்டாக வெட்டி எறிந்ததால் மனமுடைந்த பூலித்தேவன் போரை நிறுத்தி திரும்பி இருக்கிறார். அதனால் மாஃபஸ்கான் திருநெல்வேலியை தன் வசப்படுத்தி இருக்கிறான். 1765 அக்டோபர் மாதம் வாசுதேவநல்லூர் கோட்டையை தாக்கிய கேப்டன் பிரிட்சன் புலித்தேவனிடம் தோற்று போயிருக்கிறார் அன்று. 1760 ஆண்டு யூசுப் கான் நெற்கட்டும் செவல் கோட்டையை தாக்கிய போதும் 1766 ஆண்டு கேப்டன் பவுட்சன் வாசுதேவநல்லூர் கோட்டையை தாக்கிய போதும் அவற்றை முறியடித்து வெற்றி கொண்டிருக்கிறார். ஒரு தளபதி போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது வீரமரணம் அடைந்திருப்பதை நாம் வரலாற்றில் கண்டதுண்டு.
அப்படி ஒரு தளபதி தனது தோல்வியை ஒத்துக்கொண்ட வரலாறும் நம் வரலாற்றில் உண்டு. ஆம், அப்படி ஆங்கிலேயர்களிடம் எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு தளபதி அங்கு வெள்ளையர்களிடம் மாட்டிக்கொண்டால் அங்கு ஏற்படும் என்னென்ன சர்ச்சைகள், இவர் எப்படி இந்த இடத்தில் மறைந்தார் என்பதை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். பூலித்தேவரின் மறைவு பற்றி இருவேறு கருத்துகள் நிலவுகின்றன. மன்னர் தப்பிச் சென்றாலும் அவர் உயிரை குறியாக கொண்ட ஆங்கிலேயர்கள் அவரை தீவிரமாக தேடினர். ஒரு சாரார் கருத்துப்படி ஆரணி கோட்டையின் தலைவன் அனந்த நாராயணன் என்பவனின் மாளிகைக்கு பூலித்தேவரை வரச் செய்து அங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும், பாளையங்கோட்டைக்கு கொண்டு செல்லும் வழியில் சங்கரன் கோயிலின் இறைவனை வழிபட வேண்டும் என்று பூலித்தேவர் விரும்பியதாகவும், அதன்படி கும்பினிய போர் வீரர்கள் புடைசூழ சென்று இறைவனை வழிபட்டதாகவும், அப்போது பெரிய புகை மண்டலம் உருவாகி சோதியும் கைவிலங்குகள் அருந்து விழ சோதியில் கலந்தார் என்றும், பூலித்தேவன் சிவஞானத்துடன் ஐக்கியமானதால் பூலி சிவஞானமானார் என்றும் நாட்டுப்புற பாடல்கள் அவ்வாறே குறிப்பிடப்படுகின்றன. இன்றைக்கும் சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயணன் கோவிலில் பூலித்தேவர் மறைந்த இடம் என்று ஒரு இடம் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. மற்றொரு கருத்து, பூலித்தேவர் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டு செய்தியை மக்கள் அறிந்தால் அவர்கள் கிளர்ச்சி செய்யக்கூடும் என்று ஆங்கிலேயர் இதனை இரகசியமாக செய்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது வரலாற்றில். ஒரு வெள்ளையனை எதிர்த்து ஒரு அரசால் முடியாத ஒரு காரியத்தை ஒரு தளபதி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதும், அங்கு உள்ள சிப்பாய் கழகத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்ததும் இங்குதான். ஆம், முதலில் வெள்ளையனே வெளியேறு என்று வீரமாக முழக்கமிட்டிருக்கிறார் என்பது இன்றைய வரலாற்றில் நிதர்சன உண்மையாகவும் உண்டு. இவரது போராட்டம் ஒரு துளியும் கூட தோல்வியை சந்திக்கவில்லை என்பதும் வரலாற்றில் நிரூபணமாகி இருக்கிறது. ஏனோ வெள்ளையர்களின் சூழ்ச்சியால் அவர் மறைவுக்கு காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் வரலாற்றில் இன்னும் வீரம் விதைத்து கொண்டுதான் இருக்கிறது, விளைந்து கொண்டுதான் இருக்கிறது. வீரத்திற்கு என்றுமே மரணமில்லை என்பது தளபதி பூலித்தேவன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் நாம் தெரிந்து கொண்டோம். இன்னும் இது மாதிரியான வீரங்களை பற்றி நாம் அடுத்த நிகழ்வில் காண இருக்கிறோம். நன்றி.